தாவேக்கவில் இணைந்த செங்கோட்டையனுக்கு அக்கட்சித் தலைவர் விஜய் கட்சி பொறுப்பை வழங்கியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், இது குறித்த முழு விவரங்களை பகிரலாம். தமிழகத்தோட மூத்த அரசியல்வாதியும் அதிமுகவோட அடிப்படை உறுப்பினராக இருந்து இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்கிற கே.ஏ. செங்கோட்டையன் குறித்து ஏற்கனவே நம்ம பலமுறை பேசியிருக்கிறோம். அதாவது பல கட்சிகளுக்கு, அதாவது 55 ஆண்டுகளாக ஒரே கட்சியின் கீழே இருந்து அந்த கட்சியில் ஏற்பட்ட ஒரு சில மரியாதை குறைபாடு காரணமா தான் கட்சி விட்டு விலகினதா சொல்லி அறிவித்த நிலையில நேற்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணாரு. நேற்று மாலை போய் நடிகர் விஜயை சந்திச்ச நிலையில இன்று காலை தனது ஆதரவாளர்கள் ஒரு ஏறத்தாழ ஒரு 500க்கும் மேற்பட்டோரோட போய் அந்த கட்சியில் இணைஞ்சுக்கிட்ட நிலையில அவருக்கு முதல்ல நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளராக பதவி கொடுக்கிறதா சொல்லி முதல்ல அறிவிச்சு அதன் அடிப்படையில் தற்போது அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்குது. அதுல தமிழக வெற்றி கழகம் தரப்புல அதன் தலைவர் விஜய் கொடுத்திருக்க அறிக்கையில என்ன குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படின்னா, தமிழ்நாட்டின் இருபெரும் தலைவர்களோடு பயணித்தவர், தாம் சார்ந்திருந்த கழகத்தின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றியவரும், அனைவரிடத்திலும் எளிமையோடும் அன்போடும் பண்போடும் பழகி நன்மதிப்பை பெற்றவர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். மூத்த அரசியல் தலைவர் முன்னாள் அமைச்சர் திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் இன்று முதல் நம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து மக்களுக்கான அரசியலில் நம்மோடு பயணிக்க இருக்கிறார். அவரை வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்க அவர் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 28 பேர் கொண்ட அவரது கண்காணிப்பில், அதாவது எனது கண்காணிப்பில் இயங்கும் கழக உயர்மட்ட மாநில நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக, அதாவது சீஃப் கோஆர்டினேட்டர் அப்படிம்பாங்க, அந்த பதவியில் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு குறிப்பிட்டதோடு இல்லாம இவர் இக்குழுவை வழிநடத்தி கழகத்தின் அரசியல் செயல்பாடுகளை முன்னெடுக்க எனக்கு உறுதுணையாக செயல்படுவார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. மேலும் கூடுதலாக ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளராகவும் நியமிக்கப்படுகிறாரோ என்னோடு பழகும் கழக பொதுச் செயலாளர் புஷி திரு என் ஆனந்த் அவர்களோடும் கலந்து ஆலோசித்து கழக பணிகளை மேற்கொண்ட மாவட்டங்களில் மேற்கொள்வார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. மேலும் அவருடன் தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்ட நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் திருமதி சத்யபாமா, அதே மாதிரி சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் திரு வெங்கடாச்சலம், திரு முத்துகிருஷ்ணன் மற்றும் பிற உறுப்பினர்களையும் வாழ்த்தி வரவேற்பதாக பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்க அவரு கழக தோழர்களும் நிர்வாகிகளும் இவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாருங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.